எவ்வளோ துணி அயன் பண்ணியிருக்கேன் பாருங்க. வேர்வை சிந்து சிந்து அயன் பண்ணியிருக்கேன்ப்பா. ஏதாவது கிரெடிட் கொடுக்க மாட்டீங்களா? போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கும் பண்ணுற வேலையும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கே. சரி, கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கடைத்தெரு. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பழனியில் நம்ம ரிலேட்டிவ் வீட்டில் அயன்காரம்மா வந்திருக்காங்க. இந்த அக்கா தான் அவங்க வந்து இங்கே ரெகுலராக வந்து அயன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்க ஸ்டைலில் எப்படி அயன் பண்ணுறாங்க, இன்றைக்கி பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக எப்படி இந்த கறியெல்லாம் போடுறாங்க, எங்கேருந்து வாங்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அயன்காரம்மா அவங்க ஸ்டைலில் எப்படி வந்துட்டு இது தேய்க்கிறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எவ்வளோ பர்ஃபெக்டாக வருதுன்னு பாருங்கள். நம்ம வீட்டில் தேய்க்கிறதுக்கும் இவங்க இங்கே தேய்க்கிறதுக்கும் எவ்வளோ பர்ஃபெக்டாக வருதுன்னு பாருங்கள். ஆனாலும் நான் அயன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவேன் தான். நம்ம வீட்டில் தேய்ங்க இந்த இது கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி இல்லைங்களா? கரண்ட் பட்டில வராது. ஆமா, இந்த அளவுக்கு சுருக்கம் போகாது கரண்ட் பட்டில தேய்ச்சா. பந்தெல்லாம் தேய்ச்ச மாதிரி இருந்துவாரு. துணிக்கு எவ்வளோ வாங்குறீங்க? 7 ரூபாயா? இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? ஒரு நாளைக்கு எல்லாம் ஏதோ 300-400 ஒரு ஏரியாவா அப்படி போய் பண்ணுவீங்களா இல்லை வண்டி இதை விட்டு நகர மாட்டேன். அப்படியா? சரி சரி சரி. டெய்லி வருவீங்களா இல்லை வாரத்துக்கு சனி ஞாயிறு? அப்போ இங்கே பக்கத்தில் உள்ளவங்க தான் வந்து ரெகுலராக உங்கள்கிட்ட போடுவாங்க, எப்போதும் போடுவாங்க. நான் போய் வாங்கிட்டு தான் நாங்கள் வரணும். நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துட்டு தேய்ப்பீங்க. சரி சரி சரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக அயர்ன் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வந்து இங்கே வந்து பழனியில் எங்கள் வீட்லேயும் வந்து அயர்ன் பண்ணி கொடுக்குறாங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டு பக்கத்து வீட்டில் அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லார் வீட்லேருந்து கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு தேய்ச்சி கொடுத்துட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியர் வந்து இந்த மாதிரி ஒரு டவுனில் அந்த மாதிரி இடத்துல தான் கிடைக்கும், சிட்டியில் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு டிப்ஸ் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எப்போ போல சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நாள் சூப்பர் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தண்ணி ஆகாது. ஓ மை காட், வெடிச்சிருவோது. வெடிக்காது. ஐயோ, ஃபர்ஸ்ட் கறி போட்டாங்க, அப்புறம் தேங்காய் நாறு. இப்போ என்ன ஆயிடும்? அது அப்படியே இதுவாயிடுச்சுன்னா அந்த கறி என்ன ஆகுங்கிற? கறி பிடிச்சிக்குமா நெருப்பு? கறியில வந்து நெருப்பு பிடிச்சி அப்புறம் நீங்க வந்து அப்புறம் வந்து தேய்க்கணுமுங்க.
அவ்வளோதான். இந்த கறியெல்லாம் எங்கேருந்து எடுத்துட்டு வருவீங்க? காசு வாங்கணும் வாங்கிட்டு வருவீங்களா? சரி சரி சரி. இங்க மார்க்கெட்ல கிடைக்கும். இதெல்லாம் என்ன ரேட் ஆகும் இதெல்லாம்? 200 ரூபா ஒரு டப்பா. இந்த கறிப்பு 200 ரூபா. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பையில உள்ளது 200 ரூபாய். 200 ரூபா. போன என்ன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அது என்ன வெயிட் கணக்கா என்ன கணக்கு அது? நிறுத்தி தான் கொடுப்பாங்க. இது 1 கிலோ 2 கிலோ அப்படியே அப்படித்தான் நிறுத்தி கொடுப்பாங்க.